வணக்கம் மகளே. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, +1 மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வினை ரத்து செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு கலைகளையுடைய சிதம்பரை. இதுதான் இந்த அரசாணை. இந்த அரசாணை எப்படி வெளியிடறாங்கன்னா 9/10/2025. இதுல வாங்க முக்கியமானது பார்க்கலாம். இதுல 5வது பாயிண்ட் பாருங்க. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 செயல்படுத்தும் மூலமாக இந்த அரசாணை வெளியிடப்படும் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கல்ல, 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் மேல்நிலை 1ஆம் ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. இதுல +1 மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றோம்னா, 2025-26ஆம் கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு 2017-18ஆம் ஆண்டிற்கு முன்னர் இருந்த நடைமுறை பின்பற்றி தேர்வு நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது. 2017-18ஆம் ஆண்டுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் எழுதினாங்களோ அதே மாரி தேர்வு முறை நடத்த அனுமதி அளிக்கப்படும் செய்யறாங்க. அது இந்த வருஷம் செயல்படுத்தவும் சொல்கிறாங்க. அடுத்தது 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டில் இருந்து மேல்நிலை 1ஆம் ஆண்டில் பயிலும் மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறையை மாற்றி அவர்கள் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதிய பின்னர் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் மட்டும் உள்ளடக்கிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் முறையை நடைமுறைப்படுத்த அரசு தேர்வு இயக்கத்திற்கு அனுமதி வழங்க செய்கிறாங்க. அதாவது +1 +2 பேஸ் பண்ணி ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கினாங்க. அது கேன்சல் பண்ணி +2 எக்ஸாம் எழுதிய பின்னர் +2க்கு மட்டும் தனியா ஒரு மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவாங்க. இதான் சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மேலும் ஏற்கனவே 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மட்டும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வினை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது மார்ச் 2030 வரை தொடர்ந்து நடத்திய அரசு தேர்வுகள் இயக்கத்திற்கு அனுமதி வழங்க செய்யறாங்க. இதுல ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் +1 மாணவருக்கு அரசு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. செகண்ட் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் பதிலாக +2 மாணவர்களுக்கு தனியாக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தேர்ட் ஒன்று ஆல்ரெடி +1ல தோல்வியுற்ற மாணவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2030 வரைக்கும் அரசு பொதுத் தேர்வு நடத்த செய்கிறாங்க. இதுதான் முக்கியமானது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் போல வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அது ஜாயின் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.